வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்கள் அபிமான வா தமிழா வா நிகழ்ச்சி காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாக இருக்கிறது. உங்கள் கனவுகளுக்கு ஒரு அங்கீகாரம். நவம்பர் 17 முதல் மாஸ்டர் ஷெஃப் இந்தியா தமிழ் ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என்னாச்சு சித்தி? இவ பாட்டி ரெஸ்ட் எடுக்கறாங்களா? என்ன உள்ள விடாம தடுக்கறா. ஏய் தள்ளி போ. பெரிய மனுஷி மாதிரி குறுக்க நின்னுக்கிட்டு. இல்ல அத்தை, பாட்டி தூங்குறாங்க. இரு. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். கொஞ்சம் கீழே வரீங்களா? ஏய் என்னாச்சு? வாங்க கீழே. எப்ப வந்த காயத்ரி? மேல வராம போன் பண்ணி கூப்பிடுற? அவ விட்டாதானே. உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன தடுக்கறா. யார் இவ? ஏன் பவித்ரா அப்படியா சொன்ன? ஆமா பாட்டி, நீங்க தலைவலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ போய் எழுப்ப வேணான்னு தான் சொன்னேன். கரெக்டா தானே செஞ்சா பாட்டி? பவித்ரா, எல்லார்கிட்டையும் இப்படி பேசக்கூடாது, புரியுதா? அவங்களும் உன் பாட்டி தான். முதல்ல சாரி கேளு. அவங்க கிட்ட சாரி கேளுன்னு சொல்றல. சாரி பாட்டி. சரி விடு காயத்ரி, வா அங்க உட்காந்து பேசலாம். விடு காயத்ரி, அவ ஏதோ நான் தூங்குறேங்கிறதுக்காக சொல்லிருக்கா. சரி, இது யாருன்னு தெரியுதா? நம்ம பவானியோட பொண்ணு. ரொம்ப பொறுப்பா இருக்கா. இவ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மனசே கொஞ்சம் நிம்மதியான மாதிரி இருக்கு. சரி, நீ என்ன விஷயமா வந்த? ஒன்னும் இல்ல. நீ கம்பெனி விஷயமா இன்வெஸ்டர் பாத்தீங்கல்ல, அது என்னாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். முதல்ல அவங்க சொன்ன டேர்ம்ஸ் ஒத்து வரல. இப்போ நம்ம கண்டிஷனுக்கு அவங்க சரின்னு சொல்றாங்க. அதான் ப்ரீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு 2 வாரத்துல ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, உடனே முடிச்சிட வேண்டியதானே? அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுவும் இல்லாம கம்பெனியை விற்கலாமா வேண்டாமான்னு மனசு குழப்பமாவே தான் இருக்கு. சரி பரவாயில்ல, விடு. 2 வாரம் டைம் இருக்கு, பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க பேசிட்டுருங்க. பவி, பாட்டி தூங்குறப்ப யாராவது என்னை பார்க்க வந்தா என்னை எழுப்பு. இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரி பாட்டி.